Hi guys, welcome to our channel. This is Money Market Tamil YouTube channel. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரீட்டைல் ட்ரேடர் மாதிரி ஏன் யோசிக்கணும், நம்ம யோசிக்க வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர். இங்கே நம்ம சர்வே பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 to 10% ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து டஸ் நாட் மேட்டர், அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சம்பாரிச்சு ஆகணும் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் இருக்கிறதுனால தான் நம்ம லாஸஸை அதிகமாக பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த 12 கோல்டன் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன் பை ஒன்னா. இதில் வந்து பெஸ்ட்டாக ஒரு 7 வந்து நம்ம எடுத்துக்கோங்க, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இங்கே எதுவும் ஃபார்முலாவும் கிடையாது, நம்ம மைண்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன கேட்டகரிஸில் இருக்கும், எப்படி பண்ணணும், எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், நாம் இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணும்போது என்னென்ன லாஸஸ் இருந்தது அப்படின்றத நோட்டிஃபை பண்ணிங்கனாவே நமக்கு போதுமானது. ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து போட வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்ன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஸோ பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், பெரிய அமௌண்ட்டு உள்ளே போட்டு மாட்டிக்காதீங்க. ஓகே, ஸோ இந்த 12 ரூல்ஸில் நம்ம பார்க்க முடியும்னா சக்ஸஸ் ட்ரேடிங்கே டிஃபிகல்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட்லி ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். ஸோ நம்ம அந்த கன்சிஸ்டன்சின்றதுக்கு வேர்டு என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்ம 100 ரூபா சம்பாரிச்சா இந்த வாரம் ஃபுல்லாக 100 சொல்லிட்டு 500 ரூபா சம்பாதிக்கணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. அதை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி 500 ரூபா சம்பாரிச்சிட்டோம், நாளைக்கு 1000 ரூபா சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அன்னைக்கு மைனஸில் போகும், அந்த வாரம் ஃபுல்லாக மைனஸில் போகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு இல்லாமல் மைனஸில் போயிட்டுருக்கும். அதனால் வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 ரூபா இருந்தால் போதும், இந்த வாரத்துக்கு எனக்கு 500 ரூபா இருந்தால் போதும். இன்றைக்கி நான் 1000 ரூபா சம்பாதிக்கேன் அப்படின்னா இந்த வாரத்துக்கு எனக்கு 5000 இருந்தால் போதும், மந்த்லி எனக்கு 25,000 போதுமானது, இல்லை 20,000 போதுமானது அப்படின்னு நினச்சா போதும். இல்லை அப்படின்னா அதிகப்படியான நம்ம தாட்ஸ் தான் நம்மளை என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட மணியை வந்து வாஷ் அவுட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த கீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் இஸ் டிஃபிகல்ட் டு சக்ஸஸ் ட்ரேடர், ஸ்பெசிஃபிக் ரேர் கேரக்டர். நம்ம சில கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 10 to 20% ஆஃப் பீப்புள்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆர் அதர் தென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுறாங்க. ஃபெயில் மீன்ஸ் நம்ம வந்து என்ன சொல்லுது, நம்மளால் ஏர்ன் பண்ண முடியல, அப்புறம் வந்து அமைதியாகிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஐடென்டிஃபை சில ஸ்ட்ராட்டஜி மீன் மோர் மணி அண்ட் தென் லாஸ். ஓகே, மெனி ட்ரேடர்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் டு அடாப்ட் நியூ சேஞ்சிங் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுவே இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கி ட்ரெண்ட்ஸ் மேலே போகணும், மேலே போயிடும், நியூஸில் சொல்லிட்டாங்க அதனால மேலே போயிடும். ஸோ இது நீங்கள் கன்சிடர் பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இன்னைக்கு இந்த செகண்ட் இப்போ கரண்ட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய செகண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணுவே தவிர இந்த 1 மினிட்லேயே நமக்கு 1000 சேஞ்சஸ் இருக்குது. இந்த 1 மினிட் நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து 100லேருந்து 350 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆகி போகும். ஸோ அதே 100லேருந்து மைனஸில் ரெடியூஸ் ஆகி 0 வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த செகண்ட் மார்க்கெட்டோட அனலைசிஸ் மட்டும்தான், நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான். சாஃப்ட்வேர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. உங்களுக்கு நான் ட்ரேடிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறேன், பட் அது ஒரு 50 to 60% மட்டும்தான். அது ஃபெயில் ஆகிற சமயத்தில் நம்ம வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் போட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ரூல்ஸ் ஃபார் ப்ரோ ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஃபோக்கஸ் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டி. நம்ம திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் தான், நான் போடக்கூடிய அமௌண்ட் 1 lakh அப்படின்னா எனக்கு இந்த மந்த்துக்கு 10,000 இருந்தால் போதும் அப்படின்ற மைண்ட் செட் பண்ணுங்க. நான் வெளியில் போய் சேலரி வந்து இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண போகிறேன், நான் 50,000 விட்டுட்டு வந்துட்டேன், நான் 50,000 சம்பாதிப்பேன் அப்படின்னா இங்கே சான்சஸ் கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ யுவர் ரூல்ஸ். ஓகே, அந்த 12 கோல்டன் ரூல்ஸ் என்னன்றது பார்த்துடலாம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய ஷேர் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து லாங் டைம் லைஃப் டைம் போயிட்டு இருக்க போகுது. இதில் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து உங்களோட 100% கேபிட்டலில் இருந்து நீங்கள் 100% கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணால் ஓகே, பட் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லைஃப் நம்மளோட ஃபேமிலி வந்து என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பணம் உங்களோட அமௌண்ட் வந்து 20 to 30% மட்டும் வந்து நீங்கள் ட்ரேட்டில் கொண்டு போங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து ஏதோ ஒரு லேண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடியது போட்டோம் அப்படின்னா கூட எதிர்காலத்தில் அது நல்ல வேல்யூக்கு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரிக்ட்லி டு யுவர் டிசிப்ளின்.
stick to your discipline. இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா once a trader has a confidence in that trade plan, இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்தது, இன்றைக்கும் அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி தெரியுது, இல்லை டவுன் ட்ரெண்ட் மாதிரி போக தெரியுது. நம்மளோட சைக்காலஜி பார்க்காதீங்க, மார்க்கெட்டோட சைக்காலஜிஸ் மட்டும் பாருங்கள். அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சால் மட்டும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் தியரிஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டவு தியரிஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 2 முடிஞ்சிருக்கு, அப்புறம் 3 முடியுது, அடுத்தது 4 5. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த மார்க்கெட்டை செக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து 5 to A வந்து குறையும், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா B வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ இது வந்து அந்த தியரிட்டிக்கல் பேசிஸில் மூவ் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக டிசிப்ளினாக இருக்கணும். செகண்டு, என்கேஜ் யுவர் ட்ரேடிங் பிளான். நம்ம கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணி தான் வரும். இன்றைக்கி வந்து நான் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா 10,000 ரூபா உள்ளே வந்து நான் போட்டுட்டு புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதுலேருந்து நான் 2000 ரூபா ஏர்ன் பண்ணுவேன். இது நம்மளோட ட்ரேடிங் பிளான் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. அப்டேட் யுவர் ட்ரேடிங் பிளான் வீக்லி ஆர் மந்த்லி டு இன்க்ளூட் நியூ ஐடியாஸ். ஸோ புது விஷயங்களை நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் அந்த 10,000க்கு 5,000 ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்த மாதம் நமக்கு 15,000 இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 15,000க்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10% அப்படின்னும் போது நமக்கு இன்னும் அமௌண்ட் வந்து அதிகமாகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், டோன்ட் கட் கார்னர்ஸ். அச்சீவ் லாங் டேர்ம் சக்ஸஸ் இன் வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் டிசிப்ளின்ஸ். நம்ம திரும்பவும் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து லாங் டைமுக்கு தான். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து டோன்ட் பிரேக் யுவர் ரூல்ஸ். நீங்கள் சில ரூல்ஸ் வச்சுருப்பீங்க, நம்ம ஒரு ரூல்ஸ் போட்டிருப்போம். ஓகே, 10,000 போட்டால் இந்த மந்த்துக்கு 5,000 கிடைக்குது அப்படின்னா ஓகே, உடனே அடுத்த மாதம் 15,000 போடுறது 15 லட்சம் போட்டிங்க அப்படின்னா 0 ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். அதுதான் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். ஓகே, ஓப்பன் டு தி டோர் டு ஈவன் கிரேட்டர் லாஸ். அதனால் வந்து நீங்கள் ரூல்ஸை பிரேக் பண்ணிங்க அப்படின்னா லாஸஸ்க்கு நீங்கள் தான் முழு பொறுப்பு. நமக்கு ஷேர் மார்க்கெட்டோட டிஸ்கிளைமரில் பார்த்தீங்கன்னாவே சொல்லியிருப்பாங்க, மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு தி மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ ரிஸ்க் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே, நமக்கு இதில் வந்து 100% ப்ராஃபிட் வரும், 50% ப்ராஃபிட் வரும், 10% ப்ராஃபிட் வரும், உங்களுக்கு லாஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஷேர் மார்க்கெட்டும் டிக்ளைன் பண்ண கிடையாது. அதனால் வந்து லாஸஸ்க்கு நம்ம மட்டும்தான் பொறுப்பு. அவங்க நமக்கு வந்து கால்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன், இல்லை என்னோட சைக்காலஜி யூஸ் பண்ணேன் அப்படின்னா எங்கேயுமே நான் போய்ட்டு வந்து டிமாண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஆர்கனைஸ் யுவர் பர்சனல் லைஃப். கீப் யுவர் ட்ரேடிங் நீட் டு செப்பரேட் ஃப்ரம் யுவர் பர்சனல் லைஃப் அண்ட் டேக் கேர் ஆஃப் போத். நம்ம இப்போது மேரேஜ் ஆகிட்டு நமக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நல்லா லிசன் பண்ணிங்க. அந்த 20% ஆஃப் கேபிட்டலில் மட்டும் வச்சுட்டு பண்ணுங்கள். மீதி 80% ஆஃப் கேபிட்டல் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு அசட்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோ இந்த மாதிரி இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு அது இயர் நமக்கு வர மாதிரி பார்த்துக்குங்க. எல்லா அமௌண்ட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலிஸில் கொஞ்சம் கவனிங்க. ஏற்கனவே இதை பார்த்துட்ருக்கோங்க, நிறைய பேர் வந்து நிறைய லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் வந்து கவனிங்க. திரும்பவும் நம்ம இன்னொரு ஏர்ன் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் வந்து நம்மளோட ட்ரேட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு 10% அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லாஸஸ் வந்து 2% அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. டோன்ட் ட்ரை டு கெட் ஈவன். டோன்ட் ட்ரை டு மேக் அப் எ லாஸிங் ட்ரேட் பை ட்ரேடிங் மோர் ரிவெஞ்ச். நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக திரும்பவும் வந்து நான் அடுத்த டைம் போட்டு ஒரு 10,000 போட்டு நான் அதை ஏர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ மார்க்கெட் உங்கள் பேக்கெட்டில் இருந்து எடுக்க ரெடியாக இருக்கும், திருட கிடையாது. நீங்கள் எடுத்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. நெக்ஸ்ட், வாட்ச் ஃபார் வார்னிங்ஸ். யூஸ் டு டூல் ஃபிட் தி யுவர் ட்ரேடிங் பிளான். ஸோ நம்ம டூல்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் மேலே வந்து நம்ம பயன்படுத்திருக்கின்ற ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, எது வந்து பெட்டராக இருக்குன்றது நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஒரு பெஸ்ட்டு 7 இண்டிகேட்டர்ஸ் 10 இண்டிகேட்டர்ஸ் கொடுக்குறேன். அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லா இண்டிகேட்டர்ஸையும் அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, டூல்ஸ் டோன்ட் திங்க். ஸோ எனக்கு இந்த டூல்ஸ் நான் அப்ளை பண்ணிட்டா எனக்கு வந்து 100% வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தாட்டில் இருக்கக்கூடாது. ஓகே, டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவனாக போயிட்டுருக்கா, அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, இந்த இடத்துல வந்து பை பண்ணலாம் அப்படின்னு 100% ஷூரிட்டி கொடுக்காது. ஒரு 60 to 70% நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம். ஓகேங்களா. யூஸ் யுவர் ஹெட். நம்மளோட ஸ்கில்ஸை பேஸ் பண்ணி ரிஸ்க் டாலரன்ஸை பேஸ் பண்ணி தான் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 10,000 போடும்போது எந்த டூல்ஸை நம்பி நீங்கள் அதை போட கிடையாது. ஓகே, நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை தான் நம்ம அதில் கொண்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு முறைக்கு 2 முறை யூஸ் பண்ணுங்கள். இந்த பணம் நம்ம நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்தால் தான் நம்ம அடுத்த செலவுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, ஃபர்கெட் தி ஹோலி கிராலி. எஃபெக்டிவ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்கில்டு ப்ராஃபிட் டேக்கிங். நீங்கள் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இறங்கிட்டுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 1:1 ஃபஸ்ட்டு 1:1 கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணிடும். ஓகே, செகண்ட் 1:2 கிடைச்சிதுன்னா சூப்பர். இது கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு 3, 5 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா சடனாக ஃபால் ஆகும். ஓகே,
1:1 1:2 அந்த ரேஷியோஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போதே கரெக்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கான ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. தயவுசெய்து திரும்பவும் ரீட்ரேட் பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஒரு முறை எனக்கு வந்து 10,000க்கு 1000 rupees கிடைச்சிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, அடுத்த டைம் ட்ரேட் பண்ணும்போது இருக்கிறதும் இழந்துருவீங்க. அதே போல் வந்து நான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம், மார்னிங் ட்ரேட் பண்ணி பாசிட்டிவில் போயிட்டுருக்கும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா விட்டுரும். அடுத்து இன்னொரு ட்ரேடு சூஸ் பண்ணுறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees நெகட்டிவில் போயிட்டுருக்கும். ஆனால் இங்கே என்ன மிஸ்டேக்ஸ் நடக்குது அப்படின்னா, நம்ம இது வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இந்த ட்ரேட் 1000 rupees, இந்த ட்ரேட் 1000 மைனஸ் அப்படின்னும் போது நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து 0 ஆகிடும். ஸோ அதனால் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே வந்து மைனஸில் வரும்போதே நீங்கள் அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து பார்த்துட்டு 1:2ல் 200 வரும்போதே கட் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து கட் பண்ணிவிடுங்க. இதை நான் திரும்ப ஏறிச்சு அப்படின்னா எனக்கு இது ஒரு 1000, இது ஒரு 2000, 3000 கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இயர்லியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாஸஸை கட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராஃபிட் ஆர் லாஸஸில் பார்த்துட்றீங்க 500 அப்படின்னு வந்துட்டு இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா இங்கே 1000 rupees ப்ராஃபிட்டில் இருக்குது, இங்கே 500 rupees வந்து நமக்கு மைனஸில் போயிட்டு இருக்கு. அப்போ 500 காட்டும் போது நமக்கு வந்து ஈஸியாக கிடைச்ச பணம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் என்ன அப்படின்னா அப்படியே ரெடியூஸ் ஆகி 0, அப்புறம் பார்த்தீங்கன்னா -500 அப்படின்னு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ராஃபிட் பண்ண பணத்தை கவனிக்காதீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவை கவனிச்சுட்டே இருக்காதீங்க, பொசிஷன்ஸை கவனிச்சுட்டு இருக்காதீங்க. இந்த ட்ரேடில் என்ன நடந்துட்டு இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கவனிங்க. இது வந்து 1000 rupeesல வந்து நமக்கு இருந்து இல்லை மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா 200 கட் பண்ணிங்கன்னா 800 ப்ராஃபிட். ஈவினிங் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. இன்றைக்கி 1000 rupees நான் earn பண்ணேன், பட் வந்து இன்னொரு 1000 rupees வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணி எனக்கு வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து 0 ஆயிடுச்சு. ஆனால் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், நீங்கள் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் அப்படின்னும் போது உங்கள் கையில் இருந்து 100லேருந்து 200 வரைக்கும் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம 1000 rupees கிடச்சிதுன்னா ஓகே, நாளைக்கு நம்ம 1000 rupees சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வாரத்துக்கு ஒரு 5000 கிடைச்ச போதுமே. 5000 யார் கொடுப்பாங்க? லாஸ் ஆச்சு அப்படின்னா பாருங்கள், யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் 1000 rupees லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான். அந்த ரிஸ்க் ரேஷியோஸ் வந்து 1:2, 1:3, 1:4, 1:5 அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த மார்க்கெட்டை ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ ரைஸ் ஆகும் அதே வேகத்தில் கீழே இறங்கும். ஓகேங்களா, நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான், நீங்கள் பாலை தூக்கி போடும்போது மெதுவாக தான் ஏறி போயிருக்கும். ஆனால் ரிட்டர்ன் வரும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்ன்ற மாதிரி சடனாக எல்லா டார்கெட்டையும் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டே இருக்கும். ஓகே, டோன்ட் கவுண்ட் யுவர் சிக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன கோழி ஈர்த்திலாம் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? தயவுசெய்து இப்போது நம்ம வந்து இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான், 1000 rupees போயிட்டு பாசிட்டிவில் போயிட்டு இருக்கும்போது ஓகே, அதுவே நெகட்டிவ் வரும்போது என்ன அப்படின்னா எப்படி நம்ம சம்பாரிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு -100, -200, -300 அப்படின்னு வந்துட்டு இருந்து கடைசியில் 0, அப்புறம் -500 வந்ததுக்கப்புறம் வருத்தப்படாதீங்க. நம்ம கோழியை கூண்டில் அடைச்சி வைக்கிற வரைக்கும் தான் சேஃப். அது நம்ம எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோலில் கிடைக்காது. ஓகேங்களா, அதனால் வந்து இருக்கும் போதே அதை பயன்படுத்திக்கிங்க, இருக்க இடத்த பத்திரமா பார்த்துக்குங்க. மேக் பீஸ் வித் யுவர் லாஸஸ். எவ்ரி ட்ரேடிங் லாஸ் கம்ஸ் வித் அன் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் லெசன். நீங்கள் ஒவ்வொரு முறையும் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி பணத்தை கொடுத்து அதில் 5 to 10% கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அதில் மேக்ஸிமம் 6 months to 1 year பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க, இல்லை லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்காது. நீங்கள் இறங்கி ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு மார்க்கெட் லெசன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவில் ஏன் பாசிட்டிவ் போச்சு, ஏன் நெகட்டிவ் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். நம்ம புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது கால் ஆப்ஷன் போகுது. நீங்கள் புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் இன்றைக்கி சாமிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு சாமி எனக்கு புட் ஆப்ஷன் தான் போகணும் அப்படின்னு நம்ம வேண்டும். இவனுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தர் என்ன பண்ணால் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணார், அவரும் அதே சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருப்பார். எந்த சாமியும் வந்து நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் பண்ணாது. இப்போதைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நான் சொல்லக்கூடிய எப்பவுமே வந்து நீங்கள் புல் பியர் அப்படின்றத விட ஷேர் மார்க்கெட்டுக்கு முயலும் அண்ட் மானு இதுங்க ரெண்டுமே நீங்கள் துரத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஒரு சடனாக போகும், சடனாக நிற்கும், நம்ம கால் சந்தில் இது வந்து போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதனோட டேரக்ஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. என்னதான் சிங்கம் வந்து மான வேட்டையாக இருந்தாலும் அதுக்கு சில ரிஸ்க் எடுத்து தான் ஆகும். ஓகே, சடனாக போயிட்டு இருக்கும்போது நேராக போயிட்டு இருந்துச்சுன்னா ஈஸியாக அது மாட்டிக்கும். சடனாக என்னாகும் அப்படின்னா அதே ஜர்க்காகி அப்படியே திரும்ப என்னங்கன்னா ரிட்டர்ன் வரும், திரும்ப ஒரு இது கொடுக்கும், திரும்ப கிராஸ் ஆகும். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சிங்கம் வந்து கொஞ்சம் தடுமாறி அது கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக பார்த்தோன்னா இதனோட ட்ராக்ஸ் மாறும். அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. சடனாக ஒரு ஃபால் கொடுக்கும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும், திரும்ப ஃபால் கொடுக்கும். ஸோ எல்லாமே நடந்துகிட்ருக்கும். பட் நாம் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்குங்க. இதுதான் நான் சொல்கிறேன். ட்ரேடிங் லாஸ் கம்ஸ் வித் அன் இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் லெசன். யூ ஆர் ஓப்பன் டு தி மெசேஜ். யூ நெக்ஸ்ட் என்ன சொன்னால் நோ வென் யூ குவைட் அண்ட் டேக் ஃப்ரம் ட்ரேடிங்.
ரொம்ப லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறது பிரேக் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து திரும்ப சொல்லக்கூடிய விஷயம். இதை பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர்கள் யூடியூப் வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு லாஸஸ் ஆனதுனால தான் நான் வந்து அங்கே ஏர்ன் பண்ணுறதை விட இங்கே லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் லென்த்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்காதீங்க. உங்களோட எதிர்காலத்தில் இந்த ரூல்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களோட மைண்டில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் பாய்.